இதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வியர்க்குரு வருவது போல அறிகுறி தெரியும் போதே வீட்டு வைத்தியங்களை எடுத்துக்கொண்டாலே ஆரம்பத்திலே அதனை தடுத்துடலாம். வியர்வையை உறிஞ்சும் காட்டன் பருத்தி ஆடைகளை நம்ம போட்டுக்கணும். அது வியர்க்குருவை தடுக்கும். ஏன்னா அதிகமா நம்மளுக்கு வேர்க்கும் பொழுது அந்த துணியில அது உறிஞ்சிரும். அடுத்தது வியர்க்கும் போது குளிர்ந்த இடங்கள்ல உடலை உலர்த்த வேண்டும். அந்த வேர்க்குருவை சொரிய சொரிய அது இன்னும் உடல்ல அதிகமாகும். அதனால அந்த இடத்த நம்ம சொரியவே கூடாது. அடுத்தது ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. வெப்பத்தால ஏற்படும் பக்கவாதம். வெயில் காலத்துல ஹீட் ஸ்ட்ரோக் பாதிக்கக்கூடிய ஒன்றுதான். சிலருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் என்றாலே என்னன்னே தெரியாது. அதிக வெப்பத்தினால உடல்ல உண்டாகும் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அல்லது 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல நம்ம உடல்ல ஹீட் உருவாகும் பொழுது இந்த பக்கவாதம் வருது. இதனை கண்டு கொள்ளாமல் விட்டாலும் இதயம், சிறுநீரகம், மூளை மற்றும் உடலின் தசைகளை அது ரொம்ப பாதிக்கும். அதிகமாகும் நிலையில உயிருக்கு